கர்ஸ்க் பகுதிகளிலையும் பெல்கராட் பகுதியிலையும் உக்ரைனோட தாக்குதல் ரஷ்ய நிலைகள் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்குள்ள இந்த பகுதிகள் எல்லாம் உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மூணாவதாக ஒரு ஃப்ரண்ட்டை, இந்த பெல்கராட் கர்ஸ்க், இது ரெண்டுத்தையும் தாண்டி மூணாவதாக ஒரு இடத்துல உக்ரைன் ரஷ்யாவோட பொசிஷன்ஸை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்குள்ள இன்னொரு இடத்துல நுழைஞ்சு அவங்களோட பகுதிகளை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி ரஷ்யாவால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெபனனுக்குள்ள நம்மளோட மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனடியாக அவங்க வெளியேறுங்கன்னு சைனாவோட கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியல் வார்னிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா ஒரு ரெட் வார்னிங், ரெட் அலர்ட் கிடையாது, சிகப்பு எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க இந்த ரெட் வார்னிங்ன்றதை, அதை கொடுத்துருக்காங்க. நம்மளோட அமெரிக்கர்கள் யாராச்சும் உக்ரைனோட தலைநகர் கீவ்ல இருந்தீங்கன்னா உடனடியாக சேஃபான இடங்களுக்கு உங்களோட பொசிஷன்ஸை ரீலோகேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எம்பசியை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஹெல்ப் எல்லாத்தையுமே அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இப்போ அமெரிக்கர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் இருக்கேன் தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயமே இந்த பிரையான்ஸ்க் பகுதி தான். பிரையான்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்க கர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உக்ரைனுக்கு ரஷ்யாவால் அதிகமான இழப்புகளை ஆரம்பத்தில் இந்த போரோட தொடக்க காலகட்டத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் உக்ரைனை தாக்கினப்போ அதிகமான வீரர்கள் இந்த இடத்துல இருந்து தான் கியூவை நோக்கி முன்னேறி இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி உக்ரைனை பிடிக்கிறதுக்கு இல்லை உக்ரைனோட தலைநகரை பிடிக்கிறதுன்றதுக்கு இந்த இடம் ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதி. அப்படிப்பட்ட பகுதிகள் மேலே இப்போ ரஷ்யாவோட டிஃபென்ஸ்ன்றது அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த இடத்துல மேஜராக ரஷ்யாவோட எந்த ஒரு டிஃபென்ஸ் லைனும் கிடையாது. ஆனால் எப்போ கர்ஸ்க் பகுதியை உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சாங்களோ, ஒரு 1200 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைனால சொல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு நிலங்களை பிடிச்சாங்களோ, அப்பவே ரஷ்யா ஒரு விஷயத்தை முடிவு பண்றாங்க. அவங்களோட அந்த ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸ், அவங்களோட ரிசர்வ் சோல்ஜர்ஸ்ல இருந்து நிறைய பேரை கொண்டு வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல அதிகமாக நிறுத்த வைக்கிறாங்க. அங்கங்க நிறைய இடங்கள்ல ட்ரென்ச்சஸ் தோன்றது, ரஷ்யாக்களுக்குள்ளே கன்னி வெடிகளை அவங்களோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடங்கள்ல உக்ரைன் உள்ள முன்னேறி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பகுதிகளுக்குள்ள கன்னி வெடிகளை புதைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகமான டிஃபென்சிவ் போஸ்டர்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, கர்ஸ்க் பகுதியில் அவங்க நினைச்ச விஷயம் ஒன்று, நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ரீஜனை பிடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா நம்மளால ஒரு கணிசமான இழப்பை இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி நம்ம பின்வாங்காம ரஷ்யாவோட பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ண முடியுன்றது தான் இந்த இடத்துல உக்ரைன் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு, இல்லைன்னா அவங்களோட திட்டம்னு அதை சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டியில் இப்போ தற்சமயத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னா ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைன்ஸை உடச்சிக்கிட்டு உக்ரைனால் முன்னேற முடியல. ஸோ அந்த இடத்துல எல்லாமே ஸ்டேல்மேட் கண்டிஷனில், இதுக்கப்புறம் நானும் முன்னாடி போக முடியல, நீயும் பின்னாடி வர முடியாதுன்ற அந்த ஒரு கண்டிஷனில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்களில் ரஷ்யா வந்து அவங்களோட டெரிட்டரியை ரீகெயின் பண்ணாலும் இன்னும் உக்ரைனை முழுசாக விரட்டி அடிக்க முடியல. இதுதான் களத்தில் உண்மையாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பிளான் அவங்க பண்ணதுக்கு காரணமே ரஷ்யாவை திடீர்னு ஒரு இடத்துல அடிக்கிறப்போ ரஷ்யா வந்து ரொம்ப பதறி போய் உக்ரைனில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை பின்வாங்க வச்சு, குறிப்பாக இந்த டான்பாஸ் ரீஜன், ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த டான்பாஸ் ரீஜன் தான், அந்த பகுதிகளில் இருந்து அவங்களோட சோல்ஜர்ஸை பின்னோக்கி கொண்டு வந்து இந்த பகுதிகளில் அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மக்களும் ரஷ்யா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, உக்ரைனுக்குள்ள நம்ம போய் அடிக்கணும்னு நினைச்சு இப்போ ரஷ்ய பகுதிகளை உக்ரைன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, ஸோ ரஷ்யன் கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிராகவும் மாஸ்கோவில் இல்லை ரஷ்ய பகுதிகளில் சில பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணக்கையும் வச்சு தான் உக்ரைன் இப்படி ஒரு திட்டத்தை பண்ணாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு ஃபுல்லாக வெற்றி கிடைச்சதா, இல்லை அவங்களுக்கு இதில் ஏதாச்சும் பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சதான்னு பார்த்தோன்னா, மேற்குலக நாடுகளோட அந்த பத்திரிகையோட கவனத்தை இவங்களால் திருப்ப முடிஞ்சதே தவிர இவங்க நினச்ச மாதிரி டான்பாஸ் ரீஜியன்லேருந்து ரஷ்யாவோட சோல்ஜர்ஸை பின்வாங்க வைக்க முடியல. ஸோ உக்ரைனுக்கு அவங்க பண்ண திட்டத்தில் ஏற்பட்ட முதல் சர்க்கிள் இதுதான். அதுக்கு அப்படியே நேர் எதிராக ரஷ்யாவோட அந்த தீவிரமான தாக்குதல்கள், இல்லைனா ரஷ்யாவோட அந்த தாக்குதல் வீரியன்றது டான்பாஸ் பகுதிகளில் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா, பிளான் ஏ தான் சொதப்பிருச்சு, பிளான் பியில் இன்னொரு இடத்த நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பெல்கராடையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு சிக்கல. ஸோ இப்போ இந்த பிரையான்ஸ்க் பகுதியை குறி வைக்கிறாங்க. பிரையான்ஸ்க்கு அடிச்சா இந்த இடத்துல ரஷ்யாவோட கவனத்தை நம்மளால திருப்பிட முடியாதான்னு சொல்லிட்டு நேற்று அந்த இடத்த அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ராக்கெட் லான்ச்சர்ஸ், அவங்களோட ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு காலாட் படையோட இந்த பகுதிகளுக்குள்ள கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்கர்ஷன் அட்டம், ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள, ரஷ்யாவோட எல்லையை தாண்டி உள்ள போகிறதுக்கான ஒரு முயற்சியானது அந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது ரஷ்யாவோட ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீசஸால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்த ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் உள்ள வர முயற்சி பண்ண உக்ரைனோட ட்ரூப்ஸை உக்ரைனோட எல்லையை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல்
ரஷ்யாவோட நிலைகள் மேலே உக்ரைனால் ஏவப்பட்ட ஒரு 11 ட்ரோனுக்கும் அதிகமாக நேற்று ஒரு நைட்டில் இந்த பிரையான்ஸ் பகுதியில் வச்சு அழிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தினதாகவும் அந்த மாகாணத்தோட கவர்னர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ உக்ரைன் இன்னமும் அவங்களோட பிளான்ல இருந்து பின்வாங்கலன்றது இதன் மூலயமா ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த கர்ஸ்க் பேட்டிலில் உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகளாக ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஃபிஷியலாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது. ஒரு 4400 ட்ரூப்ஸ், 65 டேங்க்ஸ், இதில் வந்து 2 சேலஞ்சர் 2 அடக்கும், 27 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், 53 ஆர்மர்டு பர்சனல் கேரியர், 316 ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், 133 மோட்டார் வெஹிக்கிள்ஸ், 31 ஆர்ட்லரி கன்ஸ், 5 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்ச்சர்ஸ், 9 MLR சிஸ்டம் இன்க்ளூடிங் ஹைமர்ஸும் இதில் அடக்கம் தான், அந்த 2 யூனிட்டோட சேர்த்து 6 எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்டேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பல யூனிட்ஸ் ஆஃப் அந்த மைண்ட் கிளியரிங் வெஹிக்கிள்ஸ், இன்ஜினியரிங் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே ரஷ்யாக்குள்ளே வச்சு அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட். அப்படி உக்ரைனோட அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இல்லை உக்ரைனோட அந்த பேட்டில் மூவ்மெண்ட்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட 160 டேங்க்ஸ், இந்த கர்ஸ் பகுதியில் மட்டும் ரஷ்யாவோட 160 டேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் 850 பிரிசனர் ஆஃப் வார்ஸையும் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் இது வரைக்கும் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 1100க்கும் அதிகமான ரஷ்யர்களை இந்த இடத்துல கொண்டு இருக்கிறதா, அதாவது ரஷ்யன் சிவிலியன்ஸில் ரஷ்யாவோட மிலிட்டரிக்கு சப்போர்ட்டா ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி எல்லா யூனிட்டும் சேர்ந்து ஒரு 1100 நபர்கள் வரைக்கும் கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு Su-34, அது மட்டும் இல்லாமல் ஒரு Ka-52 அலிகேட்டர் ஹெலிகாப்டர், இந்த 2 ஏர்கிராஃப்டையும் சுட்டு வீழ்த்திருக்கோன்னு சொல்லிட்டோம் அவங்களோட ஒரு அப்டேட்டட் ஸ்டேட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 தரப்புக்குமே இந்த இடத்துல இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு திட்டத்தை பார்த்தோம்னா உள்ளே வரக்கூடியவங்க, ஏன்னா ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு தான் நடந்துச்சு, இந்த இடத்துல உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு, ஏன்னா ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல நிறைய பேர் பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ஸாக கேப்சர் பண்ணப்பட்டிருந்தாலும் இப்போ கள நிலவரப்படி இந்த நிலைமைகளானது கொஞ்சம் மாறி இருக்கலாம். மேபி ரஷ்யாவால் உக்ரைனியர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அதே டைமில் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸை நிறைய பேரை இந்த பிரிசனர் ஆஃப் வார்ஸா உக்ரைன் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் டிஃபென்ஸ் சுத்தமாக இல்லாமல் நிறைய ரஷ்யர்கள் உக்ரைன் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பிரிசனர் ஆஃப் வார்ஸை அதிகமாக உக்ரைன் கேப்சர் பண்ணியிருக்கிறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. இதுக்கு அடுத்தது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னா, ஆகஸ்ட் 24 உக்ரைனோட அந்த சுதந்திர தினம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அன்னைக்கு ரஷ்யா கண்டிப்பாக உக்ரைனை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஒரு உளவு தகவலானது வெளியில் வந்திருக்கு. ஸோ இப்போ உக்ரைனில் அமெரிக்காவோட எம்பசி இருக்கும்ல, அமெரிக்காவோட தூதரகம், அவங்க இமீடியட்டாக என்ன ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்கன்னா, ரஷ்யா உக்ரைனை அடிக்க போகிறாங்க. இந்த டைமில் அமெரிக்கர்கள் யாராச்சும் கியூவோட இந்த ஒரு 10 லொக்கேஷன் மேலே அவங்க சொல்லியிருக்காங்க, கியூவை சுற்றி இருக்க இந்த 10 லொக்கேஷனில் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே இருக்காதீங்க, உடனடியாக நீங்கள் வெளியில் வந்துடுங்க, உங்களுக்கான பாதுகாப்பான ஷெல்டர்ஸை நோக்கி நீங்கள் போயிடுங்க, இல்லைனா எம்பசியை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ரஷ்யாவோட ஒரு பெரிய மிசைல் ஸ்ட்ரைக்ன்றது வரப்போகிற நாட்களில் ஒரு 2-3 நாளைக்கு கியூவை குறி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டோம் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பசியை காண்டாக்ட் பண்ணுங்கள், எம்பசி வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் தலைநகரத்தை விட்டு வெளியேறிடுங்கன்னு சொல்லிட்டோம் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ வரப்போகிற நாட்கள்ன்றது உக்ரைனுக்கு ரொம்பவே முக்கியமாக போகுது. ஏன்னா இந்த 24 ரஷ்யாவோட ஏதோ ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போகிறத அமெரிக்காவோட உளவுத்துறை இந்த இடத்துல ஒரு கெஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு வார்னிங்காகவும் இப்போ அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. லோக்கல் மீடியாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், லோக்கலில் வரக்கூடிய அப்டேட்ஸ், அந்த கவர்னர்ஸோட அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அட்வைஸையும் அமெரிக்கன்ஸ்க்கு அமெரிக்காவோட எம்பசி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் புதுசாக பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த யுத்தத்திற்கான அந்த பதற்றம்ன்றது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது அதிகமானதுக்கு 2 காரணம் தான். நேற்று ஒரு 10க்கும் அதிகமான இடத்துல இஸ்ரேல் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை லெபனான் மேலே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் IRGCயோட அந்த ஸ்டேட்மெண்ட் நோட்டம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் ஒரு பக்கம் ஒரு ப்ரெஷர் அதிகமாகிறப்போ ஒரு 13 இடத்துல இஸ்ரேலோட ட்ரோன் ஆக்டிவிட்டின்றது சதர்ன் லெபனானில் மட்டும் இல்லை, டீப்பாக ஒரு 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வரைக்கும் 13 இடங்களில் இந்த லெபனானுக்கு எதிரான அந்த ட்ரோன் ஆக்டிவிட்டின்றத இஸ்ரேல் இப்போ பண்ணியிருக்காங்க. இது எந்த இடம் பார்த்தோன்னா பெக்கா வேலி, பெல்பெக், ஜாண்டா, நபி ஸ்ட்ரீட், பொராய், ஷிம்ஸ்டர், வடிஃபரா, லபா, அல்வின், பசலியா, இன்னொரு 3 பகுதி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் இஸ்ரேலோட ட்ரோன்ஸ்ன்றது இது வரைக்கும் இந்த அளவுக்கு அதிகமாக நடமாடினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு சீஸ்ஃபயர் டீல்ன்றது அந்த அளவுக்கு சீக்கிரம் வரப்போகிறது இல்லை. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு லெபனான் மேலே ஒரு யுத்தத்தை தொடுக்கிறதுக்கு, ஏன்னா ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம வெளியில் என்ன சொன்னாலும் ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேல் அடிக்க முடியாது, இல்லை இஸ்ரேலால் ஹெஸ்புல்லாவை அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே களத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா
இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லாவால் ஹெவி டேமேஜஸ்ன்றது வடக்கு பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ காசாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டனா, சின்வரை இவங்க அரெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒட்டுமொத்தமாக அவரை முடிச்சிடணும். அப்படி இல்லையா புதுசாக காசாவில் இஸ்ரேலுக்கு ஃபேவரான, அதாவது நெதன்யாகு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பப்பட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்து வச்சாதான் இந்த அமைதின்றது திரும்பிட்டு இஸ்ரேலோட நிறைய அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காசாவை இந்த பக்கம் வச்சுட்டு, காசாவை ஒரு சைடில் வச்சுட்டு, லெபனனில் இது எதுவுமே இஸ்ரேலால் பண்ண முடியாது. ஏன்னா லெபனனோட கவர்மெண்ட்டே வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக மேஜராக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கவும் விட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான குரூப் லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று ஹெஸ்புல்லா சொல்றதை கேட்டு அவங்க கூட அமைதியாக போகணும். அப்படி இல்லையா ஹெஸ்புல்லாவை அடிச்சு அவங்கள அந்த அமைதிக்கான ஒரு வழிக்கு கொண்டு வரணும். இந்த ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கு. இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா சொல்ற மாதிரி காசாவோட அந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு சீக்கிரம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஹெஸ்புல்லா அடிக்கிறது மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி லெபனன் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, லெபனனோட அமைதின்றது ஹெஸ்புல்லா கையிலையோ எங்க கையிலையோ கிடையாது, அது இஸ்ரேல் கையில மட்டும்தான் இருக்கு. இஸ்ரேல் இந்த வார எஸ்கலேட் பண்ணணும், ஹெஸ்புல்லா கூட ஒரு பிரச்சனைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எந்த விதத்திலையும் நாங்க பொறுப்பே இருக்க மாட்டோம், அது முழுக்க முழுக்க இஸ்ரேலோட முடிவாக தான் இருக்கும், அதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 13 இடத்துல இஸ்ரேலோட உளவு ட்ரோன்களோட நடமாட்டம் இருக்கு, நிறைய இடங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சதர்ன் லெபனன்ல குறிப்பாக இந்த டயர் பகுதியெல்லாம் எந்தெந்த இடத்துல ஹெஸ்புல்லாவோட லான்ச் பேட்ஸ், எந்தெந்த இடத்துல ஹெஸ்புல்லாவோட அம்யூனிஷன் டிப்போ இருக்கோ இது எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் இன்வேஷனுக்கு தயாராகிற மாதிரி நிறைய க்ளூஸ் ஆனது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நான் மேஜராக ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்ன்றது வடக்கு பகுதிகளில் அடிக்கடி வந்து நிறைய இடங்களில் இந்த இஸ்ரேலோட படைகளை வந்து ரீலோகேட் பண்ணுவாங்க. ஆனால் அதிகமாக இப்போ ஒரு 1500க்கும் அதிகமான சோல்ஜர்ஸை அவங்களோட ரிசர்வ் ஃபோர்ஸஸ்லேருந்து இந்த வடக்கு பகுதிகளுக்கு, குறிப்பாக இந்த கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இப்போ இஸ்ரேல் அந்த ரிசர்வ் ஃபோர்ஸஸை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் அந்த ஒரு யுத்தம் வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இப்போ அதிகமாக தென்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவோட யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் அதோட ஸ்ட்ரைக் குரூப்ன்றது இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் இஸ்ரேலோட விமானங்கள் லெபனனுக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்க அதே டைமில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்காவோட ஸ்ட்ரைக் குரூப், அமெரிக்காவோட கப்பல்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் இஸ்ரேலுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜையும் இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஹெஸ்புல்லாவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, சிம்பிளாக ஒரு விஷயத்தோட முடிக்கிறாங்க. போர்னு ஒன்று வந்தால் இஸ்ரேலுக்கு எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். லெபனனோட மக்கள் எங்கள் கூட நிற்கிறாங்க. லெபனனோட சுதந்திரத்தை இல்லை லெபனனோட இறையாண்மையை இஸ்ரேலால் எதுவுமே பண்ண முடியாது. போன டைம் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு சீஸ்ஃபயர் டீலை கொண்டு வந்து, அதாவது 2006 யுத்தத்தில் ஹெஸ்புல்லாவு கிட்ட இருந்து இஸ்ரேலை ரொம்ப பெரிய விதத்தில் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இந்த டைம் இஸ்ரேலை அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாரும் நினைச்சாலும் இஸ்ரேலை இந்த டைம் காப்பாற்ற முடியாதுன்னு அவங்களோட ரெஸ்பான்ஸையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் லெபனன் இஸ்ரேலுக்கும் நடுவில் கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் இந்த இடத்துல தவிர்க்க முடியாததா மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நியூயார்க் போஸ்ட்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ ஹமாஸோட தலைவரா அறிவிக்கப்பட்டிருக்க சின்வர் தன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டா சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கிறதா இஸ்ரேலோட சில அதிகாரிகள் கிட்ட அவரோட அபிஷியல்ஸ் மூலமா சொன்னதா ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னும் யாராலையும் உறுதிப்படுத்தப்படல. ஆனால் நியூயார்க் போஸ்ட்ல இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவரோட பர்சனல் சேஃப்டிக்காக, அவரோட பர்சனலி சில கண்டிஷன்ஸ்க்காக இஸ்ரேலோட அந்த அமைதி பேச்சுவார்த்தையை இவர் தள்ளி போட்டுட்டு இருக்கிறதா அதுல ஒரு ஆர்டிக்கலை கொடுத்திருக்காங்க. மற்றபடி இன்னும் நிறைய மீடியாஸ்ல பார்த்தோன்னா ட்ரம்ப்பும் இந்த விஷயத்தை தள்ளி போடுறதா நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த சீஸ்ஃபயர் டீலை தள்ளி போடுறதுக்கு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்றதும் நிறைய விஷயத்தை உள்ளடக்கும். ஏன்னா காசாக்குள்ளே இப்போ ஹமாஸ்க்கு தேவையான அந்த ஆயுதங்கள் கிடைக்கிறதுல நிறைய தட்டுப்பாடுகளானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சுற்றி ஒரு பெரிய பிளாக்கெடை போட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து திரும்ப அடிக்கணும்னா அது நியர்லி வந்து ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் சொல்லலாம். அவங்களோட ரிசர்வ்ஸை வச்சு, அவங்க கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸை வச்சு இஸ்ரேல் மேலே ஒரு சில இழப்புகளை அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சாலும் கண்டினியூஸாக அவங்களால அதை பண்ண முடியுமான்றது ஸோ இந்த இடத்துல ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயமா தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீஸ்ஃபயர் டீல் வந்தால் மட்டும் தான் காசாவுக்கு அந்த அமைதியானது ஏற்படும். இதுக்கு நடுவில் ஈரானோட ரிட்டாலியேஷனுக்காகவும் சின்வர் வெயிட் பண்ணுறதாகவும் ஒரு தகவலானது வந்திருக்கு. ஏன்னா ஒரு சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்துக்கிட்டாலும் அவரோட தலைவர், ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் வச்சு கொல்லப்பட்டதுக்கு ஈரான் இந்த இடத்துல பழி தீர்த்தா மட்டும்தான் இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு அவர் ஒத்துக்குவார்னு சொல்லிட்டு ஒரு சில சோர்சஸ்ல இருந்து முக்கியமான சில தகவல்களானது வந்துட்டு இருக்கு. ஆனால் ஈரான் அந்த பக்கம்
ரிட்டாலியேஷன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்டெப்ஸ் எதையும் எடுத்து வச்ச மாதிரி தெரியல. இன்டெரக்டாக அமெரிக்கா கூட நிறைய பேச்சுவார்த்தைகளானது நடந்தாலும் ஒரு சிவியர் ரெஸ்பான்ஸுக்கு இப்போ ஈரான் ரெடி ஆகிற மாதிரி எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் தெரியல. ஏன்னா அவங்க கொடுத்த நோட்டமும் 24 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் புதுசாக பண்ணி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பெருசாக்குவாங்களான்றதும் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ, அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன், வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ், இவங்க 3 பேருக்கும் நடுவில் ஃபோன் கால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபோன் காலில் ரொம்பவே முக்கியமான விஷயம், சீஸ்ஃபயர் டீலை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கும் அதிகமாக பேசுனதா சொல்கிறாங்க. சீஸ்ஃபயர் டீல் வர்றதுனால இஸ்ரேலுக்கு என்ன நன்மைகள் விளையும், குறிப்பாக இந்த அமைதி பேச்சுவார்த்தை இல்லை சீஸ்ஃபயர் டீல் முடிஞ்சதுன்னா இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை விட அமெரிக்காவுக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பல விஷயங்கள் இந்த எலெக்ஷனை மையப்படுத்தி ஃபேவராக நடக்கிறதுக்கு, குறிப்பாக ஜோ பைடனோட பார்ட்டிக்கும் அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டான கமலா ஹாரிஸ்க்கும். ஸோ எப்படியாச்சும் இந்த ஒரு சீஸ்ஃபயர் டீலை புஷ் பண்ணுன்ற அந்த ஒரு முடிவோட அமெரிக்கா இருக்கப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இந்த சீஸ்ஃபயர் டீலை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடுறது ஜோ பைடனோட அந்த கவர்மெண்ட்டுக்கு சில சிக்கல்களை ப்ராக்டிக்கலாகவே இப்போ ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாச்சும் சீஸ்ஃபயர் டீலை முடிக்கணுன்ற அந்த ஒரு முடிவோடு தான் கமலா ஹாரிஸும் இப்போ இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் நிற்கும், அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் ஆர்கே.